கடைசியாக வந்து இந்த தெலுங்குலேருந்து ஒருத்தர், மலையாளத்துலேருந்து ஒருத்தர், கன்னடத்துலேருந்து ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் கதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக திராவிடம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த மொழிப்போரில் ஈடுபட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிது. இல்லை, இந்த மொழிப்போரை முன்னெடுத்தது தமிழ்நாடு. அதில் வந்து அவங்கெல்லாம் இணைத்து கொண்டார்கள். ஸோ அதை தான் படத்தில் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டால் தெரியும், மிசா காலத்தில் இங்கு பல பேரை கைது பண்ணுவதற்கு முன்னாடி இங்கிருந்து பல பேர் கேரளாவுக்கு தப்பி ஓடினாங்க. அப்போ அங்கே இருப்பவர்கள் அடைக்கலம் கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற பல பேர் இங்கே ஓடியாந்தாங்க, இங்கே அடைக்கலம் கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் அண்டை மாநிலங்கள் வந்து ஒரு ஆதரவு தெரிவிப்பதுங்கிறது எல்லா காலத்துலேயும் இருக்குது. அப்படி தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதை தான் இதில் காமிச்சிருக்காங்க. எல்லாருமே இங்கே ஒரு பெரிய குற்றச்சாட்டாக என்ன வைக்கிறாங்க, தமிழ் உணர்வு, தமிழ் போராட்டம், தமிழர் எழுச்சி, இது எல்லாத்தையுமே அவங்க கொச்சப்படுத்திட்டாங்களோ, இதில் வந்து தெலுங்கர்களை கொண்டு வந்து நுழைச்சிட்டாங்களோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. வரலாறு என்ன சொல்லுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இல்லை, அதை எடுத்துகிட்டு போய் லாஸ்ட்டாக நிறுத்தும் போது அவங்க இல்லைன்னா அது பண்ணியிருக்க முடியாதுன்ற மாதிரி தானே அந்த கதையில் போய் நிற்கிது. இது எல்லாரும் இணைந்த ஒரு பயணம் தானங்க. முதலில் முன்னெடுத்தது இவங்களா இருந்தால் கூட இதே மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட மற்ற மாநிலங்களும் இதற்குள் இறங்குதுங்கிறது தான் இந்த கான்செப்ட். அதற்கான எவிடன்ஸை அவங்க கடைசியாக கொடுக்குறாங்க. இந்த மாநிலத்தில் என்ன நடந்துச்சு, இந்த மாநிலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க கடைசியாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது பொய்ன்னு நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை, இது போன்ற ஒரு முக்கியமான படத்தை பற்றிய விவாதங்கள் கட்டாயமாக தேவை. அந்த விவாதங்களில் நேர்மையும் நியாயமும் இருக்கணுங்கிறது தான் நம்முடைய